மார்னிங் குழந்தைகளா. இன்றைய வகுப்புக்குள்ள நம்ம விரைவாகவே போயிடலாமா? எல்லாரும் புத்தகமும் பென்சிலும் ரப்பரு எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருக்கிறீங்க தானே? ஏன்னா நம்ம பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை தான் இன்றைய வகுப்பில் செய்ய போகிறோம். அதனால் போன வகுப்புலேயே நான் சொல்லியிருந்தேன், புத்தகத்தையும் எல்லாம் பத்திரமா எடுத்து பக்கத்துலேயே வச்சுக்குங்கன்னு. சரிதானே? எடுத்து ரெடியாக தயாராக இருக்கிறீங்களா? சரி, நம்ம ஊரில் இப்போ என்ன நடக்குது? ஐஸ்வர்யாவினுடைய ஊரில் என்ன நடக்குது? ஆமாம், திருவிழா நடந்திருக்குது. நீங்கள் திருவிழாவுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களா? இந்த வருடம் கொஞ்சம் திருவிழாக்கள் எல்லாம் குறைவு இல்லையா? நிறைய இந்த கொரோனாவினால பெரிய பெரிய திருவிழாக்கள் நடந்தால் கூட கடைகள் எல்லாம் குறைவாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் சென்ற வருடமெல்லாம் திருவிழாவுக்கு போயிருப்பீங்க. முந்தைய வருடங்கள்ல எல்லாம், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் திருவிழாவுக்கு போயிருப்பீங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திருவிழாவை பார்த்துருப்பீங்க. திருவிழான்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு கோயில் இருந்ததுன்னா கோயிலை சுற்றி என்ன இருக்கும்? நிறைய கடைகள் இருக்கும் இல்லையா? நீங்களும் திருவிழாவுக்கெல்லாம் போனால் எல்லா கடைகளையும் இப்படியே பார்த்துட்டு வருவீங்க. அப்பா அம்மாட்ட என்ன பொருள் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யோசித்து இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை கேட்பீங்க தானே? ஆமாம், இந்த உழவூர்லேயும் ஐஸ்வர்யாவும் குடும்பம் மட்டும்தான் இருக்குதா? அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் வந்திருப்பாங்க இல்லையா திருவிழாவுக்கு? திருவிழா கடைகளில் நிறைய கூட்டமாக இருந்தது. அப்போ கவிதான்னு ஒரு பொண்ணு, அந்த ஊரில் கவிதான்னு ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா கடையிலிருந்து கொஞ்சம் சாதனம் வாங்கி கொடுத்தாங்க. என்ன வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? உங்களுடைய புத்தகத்தை எடுங்க. புத்தகத்தில் இங்கே பாருங்க, திருவிழா அப்படின்னு எழுதியிருக்குது. 56வது பக்கம். 56வது பக்கம். இந்த பணியாரம், பாட்டி சுட்ட பணியாரத்தின், அம்மா சுட்ட பணியாரத்தினுடைய பாடல் நம்ம போன வகுப்பில் பாடணும். அது நீங்கள் வாய்த்தாரைகள் எல்லாம் போட்டு பாடி உங்கள் டீச்சருக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருந்த வீடியோ எடுத்து அதை செஞ்சுருப்பீங்க. அதற்கு அடுத்த பக்கத்தில் 56வது பக்கத்தை எடுத்துக்குங்க. அதில் மேலே பாருங்க, டீச்சர் வாசிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழேயும் ஒவ்வொரு வரிக்கு கீழேயும் உங்களுடைய விரல்களை வச்சு பார்த்துக்கிட்டே வரணும். டீச்சர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி எழுதி இருக்குதுன்னு கை வச்சு பார்த்துட்டே வரணும். பார்த்துட்டு வந்தால் பத்தாது, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவும் வேணும். புரிந்து கை வைத்து வாசிக்கணும், கேட்கணும். சரியா? பாருங்க, இந்த சிவப்பு நிறத்தில் திருவிழா எழுதியிருக்கிறாங்களா? அடுத்தது, திருவிழாவன்று அம்மா கவிதாவிற்கு 8 வளையல்கள் வாங்கி கொடுத்தார். கவிதாவிற்கு 2 கைகளிலும் போட ஆசை. இடது கையில் 3 வளையல்கள் போட்டாள். வலது கையில் எத்தனை வளையல்கள் போடுவாள்? புரிந்ததா குழந்தைங்களா? புரியலனா மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பின்னாடி ரிவைண்ட் பண்ணி போட்டு வேணாலும் பார்த்து கேளுங்க. சரியா? சரி, இப்போ பாருங்க, கவிதாவுக்கு அம்மா எத்தனை வளையல்கள் வாங்கி கொடுத்தாங்க? 8 வளையல்கள் வாங்கி கொடுத்தாங்க. அதில் இடது கையில் கவிதா எத்தனை வளையல்கள் போட்டா? அங்கே என்ன எழுதி இருக்குது? என்னம்மா? யாரெல்லாமோ அங்கே சொல்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்க. இடது கையில் 3 வளையல்கள் போட்டா. மீதி வலது கை இருக்கும் இல்லையா? அவளுக்கு 2 கையிலையும், அந்த 8 வளையலையும் ஒரே கையில் போடுறதுக்கு அவளுக்கு விருப்பம் கிடையாது. கவிதாவுக்கு 2 கைகள்லையும் போடணும்னு ஆசை. அப்போ ஒரு கையில், இடது கையில் அவள் 3 வளையல்கள் போட்டுட்டா. வலது கையில் எத்தனை வளையல்கள் போட்டிருப்பா? எங்கே உங்கள் புத்தகத்தில் எழுதுங்க வாக்கலாம், கண்டுபிடித்து. எத்தனையோ இது போன்ற செயல்பாடுகள் செய்தாச்சு. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க.
நீங்கள் சொன்னது சரிதானான்னு பார்க்கலாமா? டீச்சர் இங்கே இருக்கிற என்னுடைய வளையல்களை வைத்து காண்பித்து கொடுக்கட்டுமா உங்களுக்கு? இங்கே பாருங்க, எத்தனை வளையல்கள் வாங்கி கொடுத்தாங்க? இங்கே 8 வளையல்கள் இருக்குதான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 வளையல்கள் இருக்குதா? தெரியுதா உங்களுக்கு? 8 வளையல்கள் இருக்குது. இந்த 8 வளையல்களில் கவிதா இடது கையில் எத்தனை வளையல் போட்டா? 3 வளையல். இப்போ டீச்சர் இதில் 3 வளையல் இடது கையில் போடட்டுமா? பாருங்க, என்னுடைய இடது கையில் நான் இதான் 1 2 3 வளையல்களை போடுறேன். போட்டாச்சா? 3 வளையல்கள், 3 வளையல்கள் போட்டாச்சா? இனி இந்த கையில் எத்தனை வளையல்கள் இருக்குது? நான் மீதியுள்ள வளையல்களை இந்த வலது கையில் போடுறேன். எண்ணி பாருங்க, எண்ணி பார்க்கலாமா? இங்கே பாருங்க, சொல்லுங்க. வெரி குட். நீங்கள் எழுதுனது சரியா? அப்போ கவிதா வலது கையில் எத்தனை வளையல்கள் போட்டிருப்பா? 5 வளையல்கள். அப்போ இங்கே எத்தனை எழுதணும்? நீங்கள் வலது கையில் 5 வளையல்கள் போடுவாள். நீங்கள் 5ன்னு எழுதுறீங்களா? அவளுக்கு அவளுடைய வளையல்கள் ரொம்ப பிடிச்சதுனால அவள் என்ன செய்தா தெரியுமா? அந்த வளையலை கழட்டினா, மறுபடியும் போட்டு பார்த்தா, மறுபடியும் கழட்டினா, மறுபடியும் போட்டு பார்த்தா. அப்படி போடும்போது ஒவ்வொரு முறையும் எப்படியெல்லாம் போட்டிருப்பா? ஒன்று பார்க்கலாமா? பாருங்க, நீங்கள் கழட்டியாச்சு. இப்போ முதல்ல எத்தனை? வலது கையில் 3 வளையல்கள் போட்டாளா? இப்போ என்ன செய்துட்டானா, இனி ஒரு வளையல் கூட இடது கையில் போடுறான். இடது கையில் 3 வளையல் போட்டிருந்தா இல்லையா? இப்போ இடது கையில் இனி ஒரு வளையல் கூட போடுறான். அப்போது இடது கையில் இப்போ எத்தனை வளையல்கள் இருக்குது? இடது கையில் 4 வளையல்கள், வலது கையில் 4 வளையல்கள். அப்போது இங்கே கீழே கேட்குறாங்க பாருங்க, கவிதா, இங்கே புத்தகத்தை பாருங்க, கவிதா வேறு என்னென்ன முறைகளில் வளையல்களை போட முடியும்? அப்போ நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம். இடது கையில், வலது கையில். மேலே இடது கையில் போட்டதை எழுதணும், கீழே வலது கையில் போட்டதை எழுதணும். எங்கே இப்போ நம்ம டீச்சர் எப்படி போட்டிருக்கிறேன்? மேலே வலது கையில், இடது கையில் எத்தனை போட்டிருக்கிறேன்? 4. அப்போ இங்கே மேலே இடது கையில் 4, வலது கையில் 4. அப்போ மேலேயும் 4, கீழேயும் 4 எழுதுங்க. என்னால் எழுதுங்க. எழுதியாச்சா? இனி மீண்டும் இதில் 4 வளையல் இருக்குதா? இடது கையில் 4 வளையல் இருக்குதா? இனி என்ன செய்யலாம்? இதில் இருந்து மீண்டும் ஒரு வளையலை தூக்கி இங்கே போடலாமா? இங்கே பாருங்க, போட்டாச்சு. இப்போ எத்தனை வளையல்கள் ஆயிருச்சு? இடது கையில் 1 2. அப்போ எழுதுங்க, மேலே இடது கையில் 5. அடுத்த கட்டத்தில் இடது கையில் 5, அதற்கு நேர் கீழே வலது கையில் அதற்கு நேர் கீழ் பாகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் இதை எண்ணி எழுதுங்க. எத்தனை? 3. அதை அடுத்த கட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய 2வது கட்டத்தில் எழுதியாச்சா? இனி மீண்டும் கவிதா என்ன செய்கிறா தெரியுமா? அந்த வலது கையிலிருந்து ஒரு வளையலை எடுத்து இடது கையில் போட்டபோது இப்போ பாருங்க, இடது கையில் எத்தனை வளையல் எண்ணலாமா? எண்ணுங்க. எத்தனை? 6. வலது கையிலோ 2. வலது கையில் 2. அப்போ அடுத்த கட்டத்தில் இடது கையில் 6, நேர் கீழே உள்ள கட்டத்தில் 2, 6ம் 2ம் அப்படி பிரித்து போட்டா. இனி மீண்டும் என்ன செய்யலாம்? கவிதை என்ன எப்படி மாற்றுவா? இனியும் ஒன்றை தூக்கி இடது கையில் போட்டா.
இப்போ இடது கையில் எத்தனை ஆயிருச்சு? இடது கையில் எத்தனை ஆயிருச்சு என்னங்க? எத்தனை? 7. 7ம் 1ம். எத்தனை? 7ம் 1ம். 8 வளையல்களை 7ம் 1மாக போட்டார். இந்த கையில் 7 வளையல். அடுத்த கட்டத்தில் 7ன்னு எழுதுங்க. அதுக்கு நேர் கீழே உள்ள கட்டத்தில் 1 எழுதிட்டீங்களா? இனி இப்போ கவிதா அந்த 8 வளையல்களில் இதோ 1 2 இந்த 2 வளையல்களை என்ன செய்தா தெரியுமா? தன்னுடைய இடது கையில் போட்டுட்டா. இடது கையில் எத்தனை வளையல்கள் இருக்குது? 2 வளையல்கள். அப்போ இப்போ நீங்கள் மேலே எத்தனை எழுதணும்? இடது கையில்ங்கிற அடுத்த கட்டத்தில் எத்தனை எழுதணும்? 2. 2 எழுதிட்டீங்களா? இனி வலது கையில் எத்தனை வளையல்கள் அவளுக்கு போட முடியும்? 2 இங்கே இருக்குது. 2 8 வளையல்கள் வாங்கி கொடுத்தாங்க. 2 இடது கையில் போட்டுட்டா வலது கையில் எத்தனை வளையல்கள் போட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். 2 8 வளையல்கள் இருந்தது. 8ல் 2 போட்டாச்சு. மீதி எத்தனை இருக்கும்? எண்ணி பார்ப்போமா? 1 2 சொல்லுங்க. 3 4 5 6 7 8. அப்போ 8 வளையல் அந்த கையில் போட்டா இல்லை, 2க்கு பிறகு நாம் எண்ணணும் இல்லையா? 8 ஆகிறதுக்கு 2க்கு பிறகு இனி எத்தனை போடணும்? 8 வரை நம்ம சொல்லி பார்த்தோம். எண்ணி பார்ப்போமா இதில் எத்தனை வளையல்கள் இருக்குதுன்னு? 1 2 3 4 5 6. அப்போ வலது கையில் போட்ட வளையல்கள் எத்தனை? 6. அப்போ கீழுள்ள கட்டத்தில் 6ன்னு எழுதுங்க பார்க்கலாம். உங்களுடைய புத்தகத்தில் மேலே இடது கையில் போட்ட வளையல்கள் 2, வலது கையில் போட்ட வளையல்கள் 6 எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இனி கடைசியாக இனியும் 2 கட்டங்கள் இருக்குது இல்லையா? மேலேயும் கீழேயும் 2 கட்டங்கள், ஒவ்வொரு கட்டங்கள் வீதம் இருக்குது. இதில் எப்படி போட்டால் தெரியுமா? பாருங்க, இத்தனை நேரம் போடாத வேறொரு விதம். எல்லா வளையல்களையும் கழட்டி வளையல்களையும் கழட்டியாச்சா? இப்போ இடது கையில் கவிதா எத்தனை வளையல்கள் போடுறா பாருங்க. 1 வளையல் போட்டா. இடது கையில் எத்தனை வளையல்கள் போட்டா? 1 வளையல். அப்போ வலது கையில் அவ எத்தனை வளையல் போடுவா? 8 வளையல்கள்ல 1 வளையல் இங்க போட்டாச்சு. இனி மீதி எத்தனை வளையல்கள் இருக்கும்? சொல்லுங்க. நீங்க சொன்னது சரியான்னு பார்க்கலாமா? இங்க 1, இது 1, 8 வரை எண்ணணும். 2 3 4 5 6 7 8. 8 வரை எண்ணியாச்சு. இதில் 8 வளையல் போட்டிருக்க முடியாது இல்லையா? அவங்ககிட்ட மொத்தமாகவே 8 வளையல் தான் இருக்குது. 1 வளையல் இங்க. மீதி எத்தனை வளையல்கள் எண்ணி பாருங்க. எத்தனை? 7. வலது கையில் போட்ட வளையல்கள் எத்தனை? 7. அப்போ இடது கையில் 1, வலது கையில் 7. எழுதுங்க பார்க்கலாம். 1ம் 7ம் எழுதியாச்சா? இப்போ பாருங்க, இதே செயல்பாடை நம்ம மீண்டும் ஒரு தடவை டீச்சர் இந்த போர்டில் செய்கிறேன். உங்கள் நோட்டில் அதே மாதிரி இருக்குதான்னு பார்த்து மாத்திரம் சொல்லுங்க. முதல்ல எத்தனை வளையல்கள் போட்டா கவிதா? 8 வளையல்களில் 4 வளையல்களை இடது கையில் போட்டா. புக்கு பார்க்கக்கூடாது, இப்போ சொல்லணும். 4 வளையல்களை இடது கையில் போட்டா மீதி எத்தனை இருக்கும்? 4 முடிந்தது. 5 6 7 8 ஆகிருச்சு. இப்போ இனி எத்தனை வளையல்கள்? 4. வலது கையில் போட்டது 4. வெரி குட். அடுத்ததா கவிதா இடது கையில் எத்தனை வளையல்கள் போட்டா? 5 வளையல்கள். அதுக்கு மேலே எழுதி இருக்கிறது. வலது கையில் எத்தனை போட்டிருப்பா? 5 போட்டிருந்தா. 5 போட்டாச்சு. இனி 8ல மீதி எத்தனை இருக்கும் பார்க்கலாமா? 5க்கு பிறகு 5 வளையல்கள் இங்க இருக்குது. 5க்கு பிறகு
ஆறாவது ஒன்று போட்டிருப்பா, ஏழாவது ஒன்று போட்டிருப்பா, எட்டாவது ஒன்று போட்டிருப்பா. அப்போ எத்தனை வளையல்கள்? 3. இப்படி 5க்கு நேர் கீழே 3 இருக்குதா? நீங்க எழுதுனதுல இருக்குதா? இனி மேல இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. எத்தனை வளையல்கள் இடது கையில போட்டா? 6 வளையல்கள். இடது கையில் 6 வளையல்கள். அப்ப வலது கையில் எத்தனையா இருக்கும்? 6, 8 வளையல்கள் இருக்குது. 8ல் 6 போட்டாச்சு. 6க்கு பிறகு 7வது ஒன்றும் 8வது ஒன்றும் இருக்கும். அப்ப எத்தனை? 7வதும் 8வதும் வளையல். 8லிருந்து 6ஐ போட்ட பிறகு 7வது ஒன்றும் 8வது ஒன்றும். மீதி எத்தனை வளையல்கள் இருக்கும்? 2 வளையல்கள் இருக்கும். அதை அவ என்ன செய்தா? வலது கையில் போட்டாள். 2 வளையல்களை வலது கையில் போட்டாள். இனி மீண்டும் கவிதா இடது கையில எத்தனை வளையல்கள் போட்டா? 7 வளையல்கள் போட்டா. 7 வளையல்கள் போட்டா இல்லையா? இடது கையில் 7. வலது கையிலையோ 8ல் 7 போட்டாச்சு. 8ல் 1 2 3 4 5 6 7. 7 வளையலையும் இடது கையில போட்டுட்டா. அப்ப வலது கைக்கு போட எத்தனை வளையல் தான் இருந்தது? 7. 7 முடிந்தா 8. 8வது வளையல். அது எப்ப எத்தனை வளையல்? ஒரே ஒரு வளையல். அந்த ஒரு வளையல வலது கையில் போட்டாள். சரியா? இனி அடுத்ததா எல்லா வளையல்களையும் கழட்டிட்டு கவிதா இடது கையில் எத்தனை வளையல்கள் போட்டிருக்கிறா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. டீச்சர் கூட வேக வேகமா சொல்லிட்டு வாங்க. அப்பதான் நல்லா இருக்கும் பாடங்க படிக்கிறதுக்கு. சொல்லுங்க. 2 வளையல்கள் போட்டா. 2 வளையல்கள் போட்டா. 2 டீச்சர் எழுதிட்டுனா எழுதிட்டேன். அப்ப வலது கையில் எத்தனை வளையல்கள் போட்டிருப்பா? 8ல் 2 போட்டாச்சு. 8ல் 2 குறைந்து விட்டது. 8ல் 2 போயாச்சு. மீதி எத்தனை இருக்கும்? 2க்கு பிறகு 3வது ஒரு வளையல், 4வது ஒரு வளையல், 5வது ஒரு வளையல், 6வது, 7வது, 8வது. அதுக்கு கூடுதல் வளையல் உண்டா? இல்லை. அப்போ எத்தனை வளையல்கள் இருந்தது? வலது கையில் போட எத்தனை வளையல்கள்? 1 2 3 4 5 6. 5 3 6 வளையல்கள் இருந்தது. அந்த 6 வளையல்களை என்ன செய்தா? வலது கையில் போட்டாள். கடைசியா கவிதா ஒரே ஒரு வளையலை இடது கையில் போட்டா. மீதி எத்தனை வளையல்கள் இருந்தது? 8 வளையல்கள்ல ஒன்னே ஒன்று எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டா. இடது கையில போட்டுட்டா. அப்ப 8லிருந்து 1 போன பிறகு மீதி எத்தனை இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். 8லிருந்து 1 போன பிறகு எத்தனை? 8க்கு அப்புறம் 1 போயிருச்சு. 2வது ஒரு வளையல், 3வது ஒரு வளையல், 4வது ஒரு வளையல், 5வது வளையல் இருக்கும், 6வது வளையல் இருக்கும், 7வது வளையல் இருக்கும், 8வது வளையல். அதற்கு கூடுதல் வளையல் இல்லை. அப்ப எத்தனை வளையல்? 8லிருந்து 1 போன பிறகு மீதி எத்தனை வளையல்கள்? எத்தனை? இங்க பாருங்க. இதுல 5 2 எத்தனை? 7. அந்த 7 வளையல்களை கவிதா வலது கையில் போட்டாள். குழந்தைங்களா, இது உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்தது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு பாருங்க. பிறகு இது கூடவே நீங்க இனி ஒரு செயல்பாடு செய்யணும். என்ன தெரியுமா? இப்ப சொன்ன ஒவ்வொன்றையும் நீங்க கணித வாக்கியமாக மாற்றி எழுத முடியுமா? ஒன்று முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சு மேலேயும் கீழேயும் பார்த்து இதை கணித வாக்கியத்தமாக மாற்றுறது பாருங்க எப்படின்னு. முதல்ல எத்தனை வளையல்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க? 8 வளையல்கள் வாங்கி கொடுத்தாங்க. அதை எழுதிக்கிறது. மொத்த வளையல்கள் எத்தனை? 8. 8லிருந்து கவிதா இடது கையில் எத்தனை வளையல்கள் போட்டா? 4 வளையல்கள் போட்டா. அப்போ குறையுமா கூடுமா? இடது கையில் போடும்போது 8 வளையல்கள்ல இருந்து 4 எடுத்து மாற்றினால் குறையும் இல்லையா? அப்போ என்ன அடையாளம்? கழித்தல் அடையாளம். 8லிருந்து
4ஐ கழித்தால் எத்தனை வலது கைக்கு போட மீதம் இருந்தது? சமம் 4. இது ஒரு கணித வாக்கியம் கிடைத்ததா? கிடைத்தது. அடுத்ததோ எல்லாத்துலேயுமே 8 தான், 8 வளையல்கள் தான் உங்ககிட்ட இருக்குது. அப்போ முதல்ல போட வேண்டியது 8 தான். 8 கழித்தல் இடது கையில் போட்ட வளையல் எது? எத்தனை? இரண்டாவது முறை இடது கையில் போட்ட வளையல்கள் எத்தனை? 5. 8லிருந்து 5ஐ கழித்தால் போனால் மீதி இருந்தது எந்த எண்? வலது கைக்கு போட 3. 8லிருந்து 5 போட்டுவிட்டால் மீதம் இருப்பது 3 அப்படின்னு சொல்லலாம். 8ல் 5 போட்டாச்சு. இனி மீதம் இருப்பது 6, 7, 8 அப்படியும் சொல்லலாம். அப்போ மீதம் எத்தனை? 3. அந்த 3 தான் விடை. இதே போல் இனி மீதம் 1, 2, 3, 4 முறைகளில் இனியும் 4 முறைகளில் கவிதா வளையல்களை போட்டிருக்கிறா இல்லையா? அப்போ இந்த 4 இனியும் 4 கணித வாக்கியங்கள் இதே போல் கழித்தல் அடையாளம் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதணும். சரியா? இனி அடுத்தது, இனி வேறொரு பொண்ணு. இப்போ கவிதாவுக்கு அம்மா வளையல் வாங்கி கொடுத்தாங்க. இனி கீதாவுக்கு அந்த திருவிழாவில் என்ன கிடைத்தது தெரியுமா? புத்தகத்தை எடுங்க. புத்தகத்தில் கீழே எழுதி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க. கீதாவிற்கு 7 மிட்டாய்கள் கிடைத்தன. கீதாவிற்கு 7 மிட்டாய்கள் கிடைத்தன. அதிலிருந்து அவள் என்ன செய்தா தெரியுமா? அவளுக்கு எல்லாத்துக்கும் பங்கி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் அவள் என்ன செய்தா தெரியுமா? அடுத்த வரியில் கை வைங்க. பாலுவிற்கு 2 மிட்டாய்கள் கொடுத்தாள். அப்போது கீதாவுக்கு 7 மிட்டாய்கள் கிடைத்தது. அதிலிருந்து 2 மிட்டாய்களை பாலுவுக்கு கொடுத்துட்டா. பின்ன மீண்டும் அவள் என்ன செய்கிறா தெரியுமா? முகம்மதுவிற்கு 2 மிட்டாய்கள் கொடுத்தாள். பாலுவிற்கு 2 மிட்டாய்கள் கொடுத்துட்டா, முகம்மதுவிற்கு 2 மிட்டாய்களை கொடுத்துட்டா. கடைசியா அங்கே பாருங்க, ஒரு கேள்விக்குறி போட்டு என்ன கேட்குறாங்க பாரு. கீதாவின் கையில் மீதி எத்தனை மிட்டாய்கள் உள்ளன? கை வச்சு படிச்சிங்களா? கீதாவின் கையில் மீதி எத்தனை மிட்டாய்கள் உள்ளன? யாருக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் செய்கிறது சரின்னு பார்க்கலாம். ஒரு முறை டீச்சர் வேகமாக சொல்கிறேன். கீதாவிற்கு 7 மிட்டாய்கள் கிடைத்தது. அதில் பாலுவிற்கு 2ம் முகமதுவுக்கு 2ம் கொடுத்துட்டா. கீதாவினுடைய கையில் மீதி எத்தனை மிட்டாய்கள் இருக்கும்? வேகமாக கண்டுபிடிச்சு அங்கே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்னது சரியான்னு பார்க்கலாமா? டீச்சர் அந்த மிட்டாய்களை கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? கீதாவுக்கு கிடைத்த மிட்டாய்கள் இதுதான். பாருங்க, எத்தனை எண்ணிக்கைங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 மிட்டாய்கள் கிடைத்ததா? இதில் கவிதா என்ன செஞ்சா? 2 மிட்டாய்களை பாலுவிற்கு கொடுத்துட்டா. மீதி எத்தனை மிட்டாய்கள் இருக்குது? இது கொடுத்த மிட்டாய் 1, 2 மிட்டாய்களை கொடுத்துட்டா. மீதி எத்தனை மிட்டாய்கள் இருக்குது? 5 மிட்டாய்கள் இருக்குது. மீண்டும் கீதா அதிலிருந்து என்ன செய்தா? 1, 2 முகமதுவுக்கு கொடுத்துட்டா. இப்போ கீதாவினுடைய கையில் எத்தனை மிட்டாய்கள் இருக்குது? எத்தனை மிட்டாய்கள்? 3. நீங்கள் எழுதுனது சரியா? நீங்கள் சொன்னது சரியா? சரியா இருந்தால் அந்த இடத்துல சரின்னு போட்டுக்குங்க. தவறாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை அழிச்சிட்டு சரியாக எழுதுங்க. இப்போது இதையும் நம்ம கணித வாக்கியமாக மாற்ற முடியும். இப்போ மொத்தமாக இருந்தது எத்தனை? 7. 7 மிட்டாய்கள் இருந்தது. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? 7 கழித்தல் 2 சமம் எத்தனை? 5. பின்ன இப்போ எத்தனை இருக்குது? 5. 5 கழித்தல் 2 சமம் 3.
அப்படி எழுதலாம். இனி இன்னொரு முறையிலையும் எழுதலாம். எப்படி தெரியுமா? பாருங்கள், இப்போ டீச்சர் சொல்லி கொடுக்குறத கவனமாக கவனிங்க. மொத்தம் 7 மிட்டாய்கள் இருக்குது. அப்போ அதை முதல்ல 7ன்னு எழுதிக்குங்க. எழுதி முடித்த பிறகு இப்போ எழுத வேண்டாம். வகுப்பு முடிந்த பிறகு இந்த செயல்பாட்டை பார்த்து நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதினா போதும். மொத்தம் 7 மிட்டாய்கள் இருந்தன. அதில் பாலுவுக்கு எத்தனை மிட்டாய்கள் கொடுத்தா? 1, 2. முகமதுவுக்கு எத்தனை மிட்டாய்கள்? 1, 2. இப்போ மொத்தம் எத்தனை மிட்டாய்கள் இருந்தது? 7 மிட்டாய்கள் இருந்தது. 7 மிட்டாய்களில் பாலுவுக்கும் முகமதுவிற்கும் சேர்த்து எத்தனை மிட்டாய்கள் கொடுத்தா? பாலுவிற்கும் முகமதுவிற்கும் சேர்த்து எத்தனை மிட்டாய்கள் கொடுத்திருக்கிறா கீதா? 4 மிட்டாய்கள் கொடுத்தா. அப்போ இப்படி நமக்கு எழுதலாம் இல்லையா? 7 மிட்டாய்கள் இருந்தது. அதிலிருந்து 4 மிட்டாய்கள் போனால் மீதம் 3 மிட்டாய்கள் கீதாவிற்கு. அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ அதை எப்படி கணித வாக்கியமாக எழுதுறது? 7 கழித்தல் 4 சமம் 3 எழுதலாமா? இப்படி கணித வாக்கியங்களை எழுதி உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். இதே போல் நிறைய செயல்பாடுகள் பொருட்களை பயன்படுத்தி செய்து நிறைய கணித வாக்கியங்கள் உருவாக்கி, கழித்தல் செயல்பாட்டினுடைய கணித வாக்கியங்கள் உருவாக்கி நீங்கள் உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.